பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீ எல்லோரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த நாளின் செய்தியாக பாரங்கள் விலகும். இன்றைய சன்னதிக்கு இளைப்பாறுதல் இல்லை. நரகத்தின் சாலைகளை பாருங்கள். எந்த திக்கு நோக்கினும் அங்கே மக்கள், வெள்ளம், வேலைகள் பல உள்ளன. நேரமோ போதவில்லை. 24 மணி நேரம் எல்லோருக்கும் பற்றாக்குறையாக இருக்கிறது. குறித்த நேரத்தில் செய்ய முடியவில்லை. மனசாட்சி முழுவதும் குற்ற உணர்வுகள். அங்கே வருத்தங்கள் நிறைந்திருக்கிறது. சமாதானம் இல்லாமல் போகிறார்கள். உள்ளமோ முடங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நிலைமை மோசமாகிக் கொண்டே போகிறது. விடிய காலம் தெரியவில்லை. எனவே வாழ்க்கை வழியே நாம் கடந்து செல்கிறோம். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மறந்து போயிட்டோம். பிரச்சனைகள் தீர்ந்தால் இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். மனந்திரும்பலுக்கு மூலமாக தேவனுடைய அங்கே ஒப்புரவாகிற பாவிக்குரிய இந்த தன்மை இளைப்பாறுதலில் கிடைக்கும். கீழ்ப்படியினால் மனசாட்சி பார்க்கப்பட்டு கீழ்ப்படியாமையின் விளைவுகளை நினைத்து பார்த்து பயந்து விடுதலை பெற நினைக்கிற நாம் இந்த இளைப்பாறுதலை பெறாமல் கடந்து போயிடுவோம். எனவே ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்கள், பாவத்திலிருந்தும் மனசாட்சியின் எச்சரிப்பிலிருந்தும் நியாயப்பிரமாணத்தின் பயங்கரத்திலிருந்தும் நித்திய மரணத்திலிருந்தும் இளைப்பாறுதலை கிடைக்கும் என்று சொல்லி தேவன் நமக்கு தருகிறார். நம்முடைய சூழ்நிலை இந்த இளைப்பாறுதலை கிடைக்க வேண்டிய அவசியமில்லை. பலருடைய வாழ்வில் விளைவுகளையும் வேதாகமும் தெளிவாக பேசுகிறது. பரிசுத்தத்திற்கு கிடைக்கும் பலன்களையும் சொல்கிறது. இந்த பலன்களில் ஒன்றுதான் இளைப்பாறுதல். பொதுவாக நம் கண்ணால் பார்க்கக்கூடியவற்றில் இந்த இளைப்பாறுதலை தேவன் தருகிறார். நீங்கள் நானும் குருக்களை நாடுகிறார்கள், புண்ணீஸ்வரர்களுக்கு ஓடுகிறார்கள். ஆனால் இயேசுவில் இந்த இளைப்பாறுதலை எளிதில் கிடைக்கிறது. நாம் இந்த தோற்றத்தை நிறைவேற்ற தேவன் வந்தார். நம் இரட்சகர் இளைப்பாறுதலை தருவார். சிலுவையில் உங்கள் பாரங்கள் விலகட்டும். அந்த இளைப்பாறுதலை ஆண்டவர் நமக்கு துவங்கி வைக்க சித்தமாக இருக்கிறார். நம்முடைய பாரங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள் இவையெல்லாம் மாறத்தக்க தேவன் கிருபை செய்வார். ஆண்டு சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த காலவேளையிலே என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், கிருபையாயிரும். என்னுடைய பாரங்கள் எல்லாம் விலகி நான் சமாதானத்தை அறிந்து கொள்ள சொல்லி இந்த காலவேளையிலே ஒப்புக் கொடுங்கள். தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.